சென்னையில் ரவுடிகளுக்கு இடையே ஏற்பட்ட பட்டாக்கத்தி சண்டை தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோட்டேரியில் டோபிகானா பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் ஹரிஹரன் மற்றும் ஹென்றி ரவுடிகளான இவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹென்றி வீட்டிற்கு சென்ற ஹரிஹரன் பட்டாக்கத்தியை காட்டி ரகளில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் பரவியது. இந்நிலையில் பதிலுக்கு ஹென்ரியும் ஹரிஹரன் வீட்டிற்கு சென்று ஹரிஹரனையும் அவரது நண்பரையும் பட்டாக்கத்தியால் தாக்கினார். இது குறித்து விசாரித்த ஓட்டேரி போலீசார் 2 16 வயது சிறுவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். நாமக்கல்லில் காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 150 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஐயம்பாளையம் SBK நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பெங்களூரில் இருந்து காரில் குட்கா வாங்கி வந்து கடைகளுக்கு சப்ளை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நல்லிப்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் குட்கா எடுத்துச் சென்ற கார்த்திகை கையும் களவுமாக பிடித்தனர். காரில் இருந்த 150 கிலோ குட்கா மற்றும் காரையும் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சிறப்பு சார்பு ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். பெருமானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் அவரது உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த மே 12ஆம் தேதி இரு தரப்பினரும் தோண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து இரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வேல்முருகன் மீது மற்றொரு புகாரும் அளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த தோண்டி காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் வேல்முருகனை ஜாமீனில் விடுவிக்கவும் மற்றொரு புகாரில் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கவும் 3000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. உசிலம்பட்டி அருகே சரக்கு வாகனம் ஒன்று திடீரென சாலையில் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சரவணகுமார் என்பவர் சரக்கு வாகனத்தில் பால் பாக்கெட்டுகளை இறக்கிவிட்டு மதுரை நோக்கி சென்றபோது ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் வேன் தீப்பிடித்து எரிந்து முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வடப்புறம் எழிலூர், வேலூர், ஒத்தியத்தூர், மாங்குடி, மருதவனம், கடுவேலி உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் வெயில் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் தன்னையும் தான் வளர்க்கும் நாயையும் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் தாக்கியதாக கூறி காவல் ஆணையர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவி புகார் அளித்துள்ளார். ஐனாவரம் திகாகுளத்தைச் சேர்ந்த சிந்து என்பவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஜான்சன் மீது ஐனாவரம் காவல் நிலையம், துணை ஆணையர் அலுவலகம் ஆகிய இடங்களில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்த திருமழிசை பேரூராட்சி தலைவர் வடிவேல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 12ஆம் தேதி வளர்ப்புறம் என்ற இடத்தில் அவர் சென்று கொண்டிருந்த காரின் டயர் வெடித்து தலைக்கூப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்து போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திடீரென காளி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசியல் பிரமுகர் வீட்டின் முன்பு ஆழ்துளை கிணறு அமைக்க அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரக்கோணம் தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அரசியல் பிரமுகர் ஆக்கிரமித்ததாக கூறப்பட்ட இடம் பொதுவான இடம் என்பதை உறுதி செய்து அந்த இடத்திலேயே ஆழ்துளை கிணறு அமைத்து தர உறுதி செய்தார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உலக உயர் ரத்த அழுத்தம் தினத்தையொட்டி அது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி மக்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த சீரான உடற்பயிற்சி, பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ளவும் தினந்தோறும் 8 மணி நேரம் சரியான உறக்கம் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். திண்டிவனம் புறவழிச்சாலையில் மர்ம திரவம் அடங்கிய கேன்கள் கிடந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஐயந்தோப்பு பகுதியில் உள்ள திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் 200 லிட்டர் அளவிலான மர்ம திரவம் அடங்கிய 5 கேன்கள் கிடந்துள்ளன. இதனை அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மர்ம திரவம் அடங்கிய கேன்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டதோடு இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர்குறிச்சியை சேர்ந்த ஏஞ்சலின் லிபிகா என்ற கண் பார்வையற்ற மாணவி முதல் முறையாக உதவியாளர் இல்லாமல் மடிக்கணினி மூலம் CBSI +2 தேர்வு எழுதி தேசிய அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். அவர் உதவியாளர் இன்றி தானே மடிக்கணினி மூலம் தேர்வு எழுதி 449 மதிப்பெண்களுடன் 90% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சாதனை படைத்த மாணவி ஏஞ்சலின் லிபிகாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. இதற்கு மறவர் பெருங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படியே அனைத்தும் நடக்கிறது என்பதை கூறி எதிர்ப்பு தெரிவித்தவர்களையும் அதிகாரிகள் கலைத்து போக வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த பெத்தக்கல்லுப்பள்ளி கிராமத்தில் உள்ள புது மாரியம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் கூழ் வார்த்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். சாமி வீதி உலா ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. டெல்லியில் உள்ள பாஜக மாநில அலுவலகத்தில் சிறிய தீ விபத்து ஏற்பட்டது. பண்டித் பந்த் மார்க்கில் உள்ள டெல்லி பாஜக மாநில அலுவலகத்தில் மின் மீட்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்ற போதும் இதுகுறித்து விசாரிக்குமாறு டெல்லி போலீசாரை பாஜக தரப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சாவூரில் சாலையை கடக்க முடியாமல் தவித்த மாற்றுத்திறனாளி முதியவருக்காக போக்குவரத்து காவலர் வாகனங்களை நிறுத்தி உதவி செய்துள்ளார். தஞ்சாவூர் அண்ணா சாலை பழைய பேருந்து நிலையம் சாலையில் மழை பெய்தபோது நனைந்தவாறு சாலையை கடக்க முடியாமல் மாற்றுத்திறனாளி முதியவர் திணறினார். இதை பார்த்த போக்குவரத்து காவலர் குணா மாற்றுத்திறனாளி முதியவர் தத்தி சாலையை கடக்கும் வரை வாகனங்களை நிறுத்தி உதவி செய்தார். அவரது மனிதநேயமிக்க இச்செயலை வாகன ஓட்டிகள் பாராட்டி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 4 பேர் சிகிச்சைக்காக தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மாவட்டம் முழுவதும் 1240 சுகாதாரத்துறை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு செய்து டெங்கு கொசு உற்பத்தி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தில் உயிரிழந்த மகனின் சடலத்தை கொண்டுவர உதவுமாறு இறந்தவரின் தாய் தமிழக அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கூகலூரைச் சேர்ந்த தேவராஜ் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாத் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும்போது திடீரென உயிரிழந்தார். அங்கிருந்து உடலை கொண்டுவர 1 லட்சம் ரூபாய் வரை கேட்பதால் தேவராஜின் தாயார் மகனின் உடலை மீட்டு வர உதவி கேட்டு கோபி செட்டிப்பாளையம் கோட்டாட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். கடன் தொகை முழுமையாக செலுத்தியும் மிரட்டல் விடுக்கும் லோன் ஆப் நிறுவனம் மீது நாகர்கோயில் எஸ்பி அலுவலகத்தில் மாணவர் புகார் அளித்துள்ளார். குமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியைச் சேர்ந்தவர் பொறியியல் கல்லூரி மாணவர் மணிகண்டன். இவர் கல்விக்காக ஆன்லைன் செயலி மூலம் 1960 ரூபாய் கடனாக பெற்று அதற்காக சர்வீஸ் கட்டணத்துடன் 4000 ரூபாய் செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். முழு தொகை செலுத்திய பின்னரும் பணம் கட்ட சொல்லி மிரட்டுவதாகவும் தன்னுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து ஆபாசமாக அனுப்பியதாகவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்விளக்கு கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் கவிழ்ந்த காரை மீட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். விடுமுறை கால நீதிமன்றங்களில் அவசர வழக்குகள் மட்டுமே பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் விடுமுறை கால நீதிமன்றங்களில் ஜாமீன் மனுக்களை மீண்டும் தாக்கல் செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் முன்பு முறையிட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ராஷ்டிரகூட மன்னர் கன்னர தேவனின் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வள்ளிமலையில் சேதமடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகள் வருவாய்த்துறையினர் உதவியுடன் வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி இன்னும் 2 ஆண்டுகள் விளையாடுவார் என பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கூறிய ஹசி, தோனி சிறப்பாக விளையாடி வருவதாகவும் தோனிக்கு நிகராக கச்சிதமாக முதல் பந்தை பவுண்டரிக்கு அடிக்கும் வீரர் இல்லை என்றும் கூறினார்.
தற்போது தோனி ஓய்வை அறிவிக்க மாட்டார் என்றேதான் கருதுவதாகவும் அசி கூறினார். ஆபாச ஓடிடி தளத்தின் நிறுவனர் ஆன்மீக தளம் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளார். ஆபாச வீடியோக்களுக்காக ஓடிடி தளத்தை உருவாக்கி நடத்தி வருபவர் தொழிலதிபர் புபு அகர்வால். இவர் புராணங்களை ஒளிபரப்புவதற்கு என பிரத்யேகமாக ஹரிஹோம் என்ற மற்றொரு ஓடிடி தளத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அந்த தளத்தில் அனைத்து தரப்பினரும் பார்க்கும் வகையில் வீடியோ, ஆடியோ முறையில் பஜனைகள், அனிமேஷன் வடிவில் புராண கதைகளை ஒளிபரப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் ஜூன் 24 முதல் அறிமுகமாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மண்டல அளவில் முதலிடம் பெற்ற சிபிஎஸ்இ பள்ளி மாணவிக்கு அவரது பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வாட்டாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷிவானி. தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த இவர் 487 மதிப்பெண்கள் பெற்று திருச்சி மண்டல அளவில் முதலிடம் பெற்றார். விவசாயியின் மகளான இவருக்கு தனியார் பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பூச்சிநாயக்கன்பட்டியில் முத்தாலம்மன் கோயிலின் வைகாசி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் கொட்டும் மழையில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீ மிதித்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ வாகனம் மின்கம்பம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. கருமாவிலை பகுதியில் நேர்ந்த இந்த விபத்தால் மின்தடை ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரப்பாளையம் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை முழுவதிலும் மழை நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் ஆரப்பாளையம் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ள நீராக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து வெள்ள நீர் அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவஸ்தைக்கு உள்ளாவதாக புகார்கள் தெரிவித்துள்ளனர்.